ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் சிறகடிக்காசு சீரியலில் என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். சிறகடிக்காசு சீரியலில் என்ன போடுறாங்கன்னா, இப்போ வந்து தெரிஞ்சு போச்சு. இப்போ வந்து சிந்தாமணியோட பொண்ணை தான் வந்து காதலிக்கிறா அப்படி தெரிஞ்சிச்சு. அவங்க அம்மாவுக்கு வந்து கோவம் வந்துட்டு சிந்தாமணிக்கு தெரிஞ்சு போச்சு. அதே சமயம் மீனா தம்பிக்கு வந்து தெரிஞ்சு போச்சு. நான் வந்து சும்மா விட போகல சொல்லி நேராக போய் வந்து சிந்தாமணி வீட்டுக்காட்ட வந்து எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அப்படியா, அவள் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி அவளாம் ரொம்ப சத்யா ரொம்ப நல்ல பையன். யார் சத்யாவா நல்ல பையன்? அவள் வந்து நம்ம வந்து பணக்காரத்துக்கு தக்கன இருக்கானா, அவங்க ஏழை. அந்த வீட்டில் எப்படி வந்து வாழ முடியும்? ஒரே பொண்ணு, அவளை செல்லமாக வளர்த்த பொண்ணு அப்படிங்கிற சரி புதுசாக நான் ஒரு இடத்துல நான் கம்பெனி ஆரம்பிக்க போகிறேன். அந்த கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா அவளை அந்த ஊருக்கு வெளியில் போக சொல்கிறேன். இந்த கல்யாணம் எப்படி நடக்கக்கூடாது, எப்படியாவது இந்த காதலை வந்து பிரிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படிங்கிறாங்க. அதே சமயம் வந்து பார்த்தா ரோகிணி வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மனோஜ் வந்து ஒரு பொண்ணு கூட சுற்றி நிச்சயமான பொண்ணு கூட சுற்றிட்டு இருக்காரு. ஹோட்டலுக்கு போகலாவா அப்படின்னு சொல்லிட்டு சுருதியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க, சாப்பிட்றாங்க. ஆனால் தன்னுடைய தம்பியை பற்றி சுருதியை பற்றி முத்து மீனா பற்றி சொல்கிறா. அது அந்த பொண்ணுக்கு சுத்தமாக பிடிக்கல. என்னது கூட பிறந்த தம்பி தங்கச்சியை பற்றி அவள் இப்படி வந்து பேசுகிறா, இவன் நல்ல பொண்ணு இல்லையா, ஏன் இப்படி பேசுகிறான்னு நினச்சிக்கிட்டு இருக்கா. அதே சமயம் ரோகிணி வேற பார்த்து வீட்டு பாடலுக்கு போய் அங்கே வேற நடிக்க போகிறாங்க. அங்கேவே இந்த கூட்டி போட்டு மனோஜ் நல்லவன் இல்லை அப்படி இப்படி சொல்கிறாங்க. அதனால் இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதுதான் வந்து நடக்க போகுது. ஆனால் மனோஜ் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காரு. கடைசியாக மனோஜுக்கு வந்து வேறு யாருமே கிடையாது, ரோகிணி தான் வந்து மறுபடியும் அப்படி இப்படி ஏமாற்றி இந்த குடும்பத்துக்கே வரப்போகிறா. இப்போ வந்து இதுக்கப்புறம் வந்து வீணா வந்து இப்போ சந்தோஷமாக இருக்காங்க. முத்து வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தன் போகிறான் பின்னாலே போய் அன்றைக்கி வந்து முத்துவை வந்து அடிக்க வந்தவன் தானே இவன் சொல்லி பின்னாலே போய் கண்டுபிடிச்சாரு. உடனே அடித்து நீ யார் உன்னை ஆள் அனுப்பினான்னு கேட்குறாரு. அவன் வந்து உண்மையை சொல்கிறான், வேறு யாரும் இல்லை, இந்த சிந்தாமணி தான் உங்களை வந்து அடிச்சிட்டு வான்னு சொல்லி அனுப்பினாங்க. இப்போ தெரிஞ்சு போச்சு அவள் தானே அது, அவளை சும்மா கொடுக்க போதில் சொல்கிறாங்க. அதே சமயம் இந்த சிந்தாமணியோட பொண்ணை வந்து பார்த்தோன்னா இப்போ இன்னும் கொஞ்சம் பிரச்சனையாக போகுது. சத்யாவுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்களா அப்படின்னு தெரியல. ஏன்னா வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து அது வேறு வந்து இப்போ தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து சும்மா விட மாட்டாங்க. சிந்தாமணி பொண்ணு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சிடணுங்கிறாங்க. ஒரு பக்கம் இது வந்து போய்கிட்டு இருக்கு, அது பக்கம் அந்த பக்கம் வந்து போய்கிட்டு இருக்கு. இதே சமயம் மனோஜுக்கு வந்து இந்த 2 கதையும் தான் இப்போ வந்து போயிட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு வந்து தெரியல, பொறுத்து வந்து பார்ப்போம். நேற்று ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் நேற்று ராத்திரி 6 மணிலேருந்து 3 மணி நேரம் பயங்கர மழை காலம் மாதிரி அவ்வளோ மழை பெஞ்சிச்சு. 3 மணி நேரம் மழை பெஞ்சிருக்கு. 6 மணிலேருந்து 9 மணி வரையும் பயங்கரமான ஒரு மழை. பாருங்க, மழை கனமழை, இடி மின்னலும், டிவியே போட முடியல அந்தளவு இடியும் மின்னலுமாக வந்து இருந்தது பாருங்கள். ஹெவி ரெயின் சொல்லலாம். எங்கே பார்த்தாலும் மழை தண்ணி இன்னி கூட போக முடியல, அந்த அளவு தேங்கி கிடந்தது நேற்று. அவ்வளோ மழை வந்து பெஞ்சிருக்கு. தொடர்ந்து சேனல் நிறைய வீடியோக்கள் வந்து போட்டிருக்கேன். டெல்லியில் உள்ள எல்லா விஷயங்களும் உங்களுக்கு வந்து போட்டிருக்கேன். தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.